ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் இன்னைக்கு என்ன நடந்ததுன்றத பார்க்கலாம். சூர்யா ககனை பயங்கரமா அடிச்சிடுறாரு. டேய், உன்னை இப்படி அடிக்கும் போது எனக்கு கிக்கு ஏறுதுடா. நீ திரும்ப அடிக்காதது அதை விட எனக்கு கிக்கு ஏறின மாதிரி இருக்கு. என் லைஃப்ல இது மறக்கவே மாட்டேன்டா. பாவம், நீ எவ்வளோ நேரம்தான் என்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்ப. ஃபினிஷிங் டச் நான் தரேன்டான்னு சொல்லிட்டு பூமி இல்லாத வாழ்க்கையை நீ வாழறதை விட ஹாயா செத்து போயிடுறான்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறார் ஏதோ எடுத்துட்டு வரதுக்காக. பாவம் ககன், பூமி தன்னை தள்ளி விட்டுட்டு ஓடுனதை அவரால் தாங்கிக்கவே முடியல. அதுவே நினைச்சு நினைச்சு பழைய ஞாபகங்கள் எல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்குள்ளேயே இந்த சூர்யா அடிச்சு போட்டுட்டான். சூர்யா அடிச்சது எல்லாமே பெருசாவே வலிக்கல போல இருக்கு அவருக்கு. அதான் அப்படியே இருந்துட்டாரு. இந்த சூர்யா கார் கிட்ட போறத பாக்கறாரு. அப்ப எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறாரு ககன். திடீர்னு மாமான்னு பூமி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. எப்படிரா இவ ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா திடீர்னு அப்படின்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. கேபியும் சாரதாவும் கார்ல தேடிக்கிட்டே வராங்க பூமியை. அப்ப சாரதா கண்ணுல பூமி படுறா. பூமின்னு இவங்க கத்த பூமி நிக்காம ஓடுறா. கேபி வந்து பூமியை நிப்பாட்டிட்டு கையை கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு ஜாக்கெட்டை கட்டுறாரு. டைம் பாம் இருக்கு அதுல. எவ்வளவோ தடுக்கிறா, தயவு செய்து வராதிங்க, போங்க போங்கன்னு தடுத்தாலும் எப்படியோ கேபி அந்த கோட்டை கட்ட ட்ரை பண்றாரு. உடனே பூமி சொல்றா, உங்க பையனே என்ன வேணான்னு சொல்லிட்டாரு, நான் ஏன் உயிரோட இருக்கணும், நீங்க போங்க போங்கன்னு கத்தரா. உடனே சாரதாவோ, யாருமா உனக்கு அப்படி சொன்னது, யார் இந்த பாமை உனக்கு கட்டி விட்டது அப்படின்னு கேட்க, அந்த சிங்கு தான் கட்டி விட்டாரு அத்தை அப்படின்னு சொல்றான். அது சிங்கு இல்லம்மா, அது சூர்யா. அவன் சொல்லித்தான் உன் தம்பி சிவாவை ககன் அடிச்சு துரத்தனான். ஏன்னா உனக்கு எந்த ஆபத்தும் அவனால் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்ணான். ஏன் ககன் இப்படி பண்ணான்னு நாங்களும் குழப்பத்தில் தாமா இருந்தோம். உன் உயிருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு தாமா அவன் செஞ்சான். போதை பொருள் வச்சது யார் தெரியுமா, அந்த அபூர்வா தான் அப்படின்னு சொல்ல பூமியோ நினைச்சு பார்க்கறான். அன்னைக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டும் போது எதுக்கு இந்த பேகை நீ தூக்கிட்டே வர, ஒரு இடத்துல வெயி அப்படின்னு சரத்சந்திரா சொல்ல, அதுக்கு சித்தி அதுல தானே பாக்ஸ் வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு சொன்னதை ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. ஐயோ, நான் எவ்வளோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், தப்பு பண்ணிட்டேனே, அவசரப்பட்டுட்டேனேன்னு முகத்துல அடிச்சுக்கிறா. என் கூட அவரும் செத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவரை தள்ளி விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லி அழுவுறா. இவங்க மூலியமா ககன் நல்லவருன்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா ககனை. போன உயிர் திரும்ப வந்தது ககனுக்கு. உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்க, ஐ லவ் யூன்னு சொல்றா. இவ்வளோ லவ் இருக்கிறவ என்னை தள்ளி விட்டுட்டு நீ ஏன் ஓடன அப்படின்னு ககன் கேட்க, பூமி சொல்றா, உன் லைஃப்பில் இனி நான் வேணான்னு நீ நினச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நீ என் கூட இருந்தால் செத்து போயிடுவேன். ஏன்னா என் உடம்புல வந்து பாம் கட்டி விட்டுருந்தான். உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஓடனேன் மாமான்னு சொல்லி அழுவுறா. கார் கிட்ட போன சூர்யா கத்தி எடுத்துட்டு இப்படி திரும்பி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. கத்துக்கிட்டே ஓடி வரான் கத்தியால குத்துறதுக்கு ககனை. அடிச்சான் பாரு ககன் அந்த சூர்யாவை. ரிப்பீட்டு தான். அவன் என்னென்ன பண்ணானோ அதுக்கு மேலேயே ககன் பயங்கரமா அடிச்சிட்டாரு. என்னடா சொன்ன, என்ன அடிச்சா உனக்கு கிக்கு வருதா, இப்போ வரும் பாருடா அந்த கிக்கு அப்படின்ட்டு அதே கத்தியால எடுத்துன்னு போய் அவனை குத்த போகும்போது ககன் வேணான்னு தடுக்கிறா சாரதா. இந்த பாவிய கொலை பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாதரா, இவனுக்காக உன் லைஃபை நீ கெடுத்துக்காத, நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கலாவே கூட்டிட்டு வராங்க சாரதாவும் பூமியும் வீட்டுக்கு வந்தவனே சோஃபால உட்கார வைக்கிறாங்க. இன்னொரு சோஃபால யாரோ தூங்கிட்டு இருக்காங்க பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு. இதை நோட்டீஸ் பண்ண சாரதா, பூரிக்கு இந்த பழக்கமே இல்லை, சிவாவும் இந்த வீட்டுல இல்ல, அப்ப யாருடா ககன் அப்படின்னு கேட்க, ககனும் யாராவது திருடனா இருக்கலாமா அப்படின்றாரு. என்னது திருடனா, ஆமாம்மா போய் பாருமான்றாரு. டேய், திருடன் வேற சொல்ற, அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குடா அப்படின்னு சொல்ல, அம்மா அவன் ஒன்றும் பண்ண மாட்டாமா, பசிக்கு திருட வந்தவனா இருப்பான், ஏதோ சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாகி படுத்திருப்பாமா, அவனை போய் நீ எழுப்புனேன்னு வச்சுக்க, அவன் ஒரு டைலாக் சொல்வான், என்னை தயவு செய்து போலீஸில் மாட்டி விடாதீங்க அப்படின்னு ஒரு டைலாக்கை சொல்வாமா அப்படின்னு சொல்ல, உடனே சாரதாவோ, சரி அவனை எழுப்பி அவனுக்கு டிஃபன் கொடுத்துட்டு அவனை அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்ல, சரிம்மா உன் விருப்பமா, ஃபஸ்ட்டு போய் அவனை எழுப்பு அப்படின்னு சொல்ல, சாரதாவோ ரொம்ப பயந்துக்கிட்டே திருடன் சார் அப்படின்னு போய் எழுப்ப, என்ன பெரியமா என்ன போய் திருடன்னு கூப்பிடுறீங்க, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்ல, அது யாருடான்னு பார்த்தா நம்ம செர்ரி. செத்து போன செர்ரி எப்படி வந்தான்னு தெரியல. ஓகே, இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.